லட்டு காலையிலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் டைம்லைன் ஃபுல்லாவே செம மஜாவா வந்து போய்க்கிட்டு இருக்கு. லட்டு மாதிரி கண்டென்ட் கிடைக்கணும்னு ஆசைப்பட்டவங்களுக்கு லட்டே வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட்டா வந்து மாறிருக்கு. நம்ம வீட்டு பக்கத்துல யாராச்சும் திருப்பதி போயிட்டு வந்தாங்கன்னா, இந்தாங்க லட்டு பிரசாதம் சொல்லி குடுப்பாங்க. வீட்ல இருக்கோம். நான் யாருக்குமே குடுக்க மாட்டேன். நானே தின்றுவேன். ஏன்னா அந்த டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேற எங்கேயுமே அந்த மாதிரி லட்டுல கிடைக்கிற டேஸ்ட் அங்க வந்து கிடைக்கவே கிடைக்காது. ஈவன் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட திருப்பதி போறான்னு சொன்னான்னு வச்சுக்கோங்களேன், நீ என்னத்த வேணாலும் கும்பிட்டுக்கோ, ஆனா லட்டை மட்டும் தூக்கிட்டு வந்துரும் தான் சொல்லுவோம். ஆனா இன்னைக்கு அந்த லட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஆந்திரால ஒரு பெரிய சம்பவமே பண்ணியிருக்காங்க. அந்த சம்பவம் இந்தியா ஃபுல்லாவே பயங்கரமா வந்து போய்கிட்டு இருக்கு. லட்டு கூட நான்வெஜ் தான் தம்பி, இஃப் ஐ எம் நாட் ராங் சயின்டிபிகலி. 7 కుండల వాడు 7 కుంటలమా ఇదితో మహాప్రసాదం లడ్డు లడ్డా. என்ன மேட்டர் ஆயிருக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா, நம்மள ஒரு சில பேர் ஆந்திரால இருக்க திருப்பதி கோயிலுக்கு வந்து போயிருக்கோம். போறவங்களுக்கு அந்த கோயில்ல 2 லட்டு வந்து பாத்தீங்கன்னா பிரசாதமா வந்து தருவாங்க. நீங்க ஈவன் நிறைய காசு கொடுத்தீங்கன்னா இன்னும் நிறைய லட்டு கூட வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கும். நல்லா இருக்கும். சோ அந்த லட்டுல தான் ஒரு பெரிய பஞ்சாயத்தே வந்து பாத்தீங்கன்னா போயிருக்கு. இன்னைக்கு காலைல ஆந்திராவோட சீஃப் மினிஸ்டர் இருக்காரு தெரியுமா, சந்திரபாபு நாயுடு ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா கொடுக்குறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, போன வருஷம் வந்து பாத்தீங்கன்னா ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சி ஆட்சியில வந்து பாத்தீங்கன்னா இருந்துச்சு. அவர் ஆட்சியில திருப்பதி லட்டுல நிறைய கலப்படம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் எல்லாம் வந்துச்சு. அதனால அந்த லட்டை வந்து பாத்தீங்கன்னா குஜராத்ல இருக்க லெபார்டரிக்கு ரிசர்ச்சுக்காக அமைச்சிருந்தோம். லட்டுல என்ன இருக்குன்னு பார்த்து கண்டுபிடிச்சு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்த நியூஸ்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, லட்டுல வந்து நெய் வந்து யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்களாம். அந்த நெய்க்கு பதிலா வந்து பாத்தீங்கன்னா அனிமல் ஃபேட்டி சப்ஸ்டன்ஸ் வந்து யூஸ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய குண்டா வந்து தூக்கி போட்டாரு. அதாவது பீஃப் ஃபேட்டி சப்ஸ்டன்ஸ், பிக்கோட ஃபேட்டி சப்ஸ்டன்ஸ், ஈவன் ஃபிஷ் ஆயில் கூட வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இதை கேட்டனே வந்து பாத்தீங்கன்னா இந்தியா மொத்தமே ஃபயரா வந்து பத்திக்கிச்சு. இல்ல எவ்வளவு ஐயங்கார்ஸ் இருப்பாங்க, எவ்வளவு பேர் வந்து பாத்தீங்கன்னா நான்வெஜ் சாப்பிடாதவங்க இருப்பாங்க. இன்னும் ஒரு சில பேர்லாம் கோயிலுக்கு போனோம் அதனால நம்ம நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சாமி கும்பிடணும் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாம் என்ன பண்றதுனே வந்து பாத்தீங்கன்னா தெரியல. வீணா போனவனுங்க இங்க பெருமாளுக்கே வந்து பாத்தீங்கன்னா நாம தச்சு விட்டுருக்கானுங்க. அப்ப உண்மையை சொல்லிட வேண்டியதா, மாட்டு கொழுப்பு தாம்ல கலக்கிறோம், அதாம்ல டேஸ்ட். இது உங்க ஆளுங்களுக்கு தெரிஞ்சுதாம்ல நடந்துட்டு இருக்கு. இந்த திருப்பதி லட்டுக்குன்னே பயங்கரமான ஹிஸ்டரி ஒண்ணு இருக்கு. 1700 வருஷத்துல இருந்து வந்து பாத்தீங்கன்னா திருப்பதியில சாமி கும்பிட போறவங்களுக்கு வந்து லட்டை பிரசாதமா வந்து கொடுத்துட்டு இருக்காங்களாம். கிட்டத்தட்ட 300 வருஷத்துக்கு மேல போய்கிட்டு இருக்கு. ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 3 இருந்து 4 லட்சம் லட்டை வந்து தயாரிச்சிட்டு இருக்காங்களாம். கேட்கும் போதே எப்படி இருக்குல்ல. இதுல ஒரு பெரிய கூத்து என்னன்னா, நைட்டு ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா கியூல நின்று ஒண்ணு கூட போறதுக்கு வழி இல்லாம முட்டிக்கிட்டு போய் சாமியை பார்த்துட்டு வர்றது நம்மளுக்கு மட்டும் தமா தோண்டு லட்டு கொடுப்பாங்களாம். அதாவது 175 கிராம். இந்த பிரசிடென்ட்டோ பிரைம் மினிஸ்டரோ சாமி பார்க்க போனாங்களாம், அவங்களுக்கு இத்தா தண்டி 750 கிராம் லட்டு வந்து கொடுப்பாங்களாம். இந்த மாதிரிலாம் பண்ணாதானே காண்டாவது. அதுல பாதி கூட இல்லையடா. சரி விடு. அந்த லட்டுல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50 வகையான இன்கிரீடியன்ஸ் இருக்கான். இதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா அனிமல் ஃபேட்டி சப்ஸ்டன்ஸையும் உள்ள வந்து சேர்த்துக்கணும். பிக் ஃபேட்டி, பீஃப் ஃபேட்டி, ஃபிஷ் ஆயில்னு சொல்லிட்டு அந்த லட்டுக்காகவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துல ஆந்திரால 500 கோடி ரூபாய் வந்து கல்லா கட்டிட்டு இருக்காங்க திருப்பதியில. இதுல என்ன தெரியுது, திருப்பதியில பெருமாள் ஒரு தனி கவர்மெண்டே நடத்திட்டு இருக்காரு. உலகத்திலே 2வது பணக்கார கடவுள் எம்பெருமா ஏழுமலையாண்டாண்டா. ஒத்த லட்டுக்கு கொட்டுன்னு கொட்டுது துட்டு. இந்த லட்டுல யூஸ் பண்ற நெய்ல தான் வந்து பாத்தீங்கன்னா பெரிய பிரச்சனையா இருக்கு. நெய்யை விட வந்து பாத்தீங்கன்னா இந்த அனிமல் ஃபேட்டி சப்ஸ்டன்ஸ் ரொம்பவே காஸ்ட் அதிகம் தான். லைக் வந்து இந்த பீஃப் ஃபேட்டி, பிக் ஃபேட்டி, அப்புறம் ஃபிஷ் ஆயில் அதெல்லாம் காஸ்ட் ஜாஸ்தி தான். அங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா நெய்க்கு பதிலா வந்து பாத்தீங்கன்னா பாம் ஆயில் ஒன்று இருக்கு தெரியுமா, அதை யூஸ் பண்ணி தான் வந்து பாத்தீங்கன்னா இங்க நிறைய நெய்ன்ற பேர்லயே வந்து வித்துட்டு இருக்காங்க. அதுல இந்த கொஞ்சம் கொஞ்சமா இந்த ஃபேட்டி சப்ஸ்டன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நெய்ன்ற பேர்ல வந்து பாத்தீங்கன்னா லட்டுல கலந்து அச்சு விட்டுருக்கானுங்க போல இருக்கு. இப்ப இந்த நியூஸ் வெளியே வர வந்திருக்கா. இந்த நெய்யை இப்ப யார் தயாரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி இருக்குன்னா, நம்ம தமிழ்நாட்டுல திண்டுக்கல்ல இருக்கு தெரியுமா ஒரு இடம், அங்க ஏஆர் டைரின்னு சொல்லிட்டு கம்பெனில தான் வந்து பாத்தீங்கன்னா நெய் அங்க இருந்து அங்க போயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 5 கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா அங்க நெய் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. இப்ப இங்க மாட்டினது வந்து பாத்தீங்கன்னா நம்ம திண்டுக்கல்ல ஏஆர் டைரி சொல்ற ஒரு கம்பெனி தான் வந்து பாத்தீங்கன்னா மாட்டிருக்கு. அவங்க கிட்ட கேட்கும்போது என்ன சொல்றாங்கன்னா, இந்த மந்த் இந்த பீரியட் ஆஃப் டைம்ல நாங்க தான் சப்ளை பண்ணோம், இதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா நாங்க சப்ளை பண்றது இல்ல. சோ எங்க நெய்யை நீங்க எங்க வேணாலும் வந்து பாத்தீங்கன்னா ரிசர்ச் பண்ணிக்கோங்க, ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்தா நீங்க ஆக்ஷன் எடுங்க, தாராளமா வந்து பாத்தீங்கன்னா வரணும்னு சொல்லியிருக்காங்க. அடப்பாவீங்களா, மாட்டு கோயிப்பேடா கலக்குறீங்க, இது தெரியாம நல்லா இருக்கு நக்கி நக்கி சாப்பிடற இல்லடா. இதுல சந்திரபாபு நாயுடு என்ன சொல்றாருன்னா, இதுல ஜெகன்மோகன் ரெட்டி ஆட்சியில தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய சம்பவம் நடந்திருக்கு. அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்கேமே ஒண்ணு பண்ணிருக்காரு. அந்த லட்டுல நிறைய கம்ப்ளைண்ட் வந்து பாத்தீங்கன்னா இருந்திருக்கு. அது போய் கொடுத்தாலும் யாருமே வந்து கண்டுக்கிறதே இல்லை. ஏன்னா ஜெகன்மோகன் ரெட்டியோட ஃபேமிலிஸ் அவங்களுக்கு தெரிஞ்சவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா அங்க தேவஸ்தானத்துல ஒரு பொறுப்புல வந்து பாத்தீங்கன்னா இருக்காங்க. அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய தப்பே பண்ணிருக்காங்க. இது முழு பொறுப்பு வந்து பாத்தீங்கன்னா அவங்க தான் வந்து ஏற்கணும். இங்க மக்களுக்கும் கடவுளுக்கும் ஒரு பெரிய பாவத்தை பண்ணிருக்காரு. அவருக்கு பதில் சொல்லி ஆகணும், அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காரு. இந்த பக்கம் ஜெகன்மோகன் ரெட்டி சொல்றாருன்னா, ஆந்திரால சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஒன்று நடந்துட்டு இருக்கு. அதை திசை திருப்புறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா கடவுள் பேர்ல எங்க மேல பழைய சுமத்துறாரு. நான் திருப்பதிலேயே வந்து பாத்தீங்கன்னா சத்தியம் பண்றேன், உன்னாலே வந்து சத்தியம் பண்ண முடியுமான்னு வந்து கேட்டுட்டு இருக்கானுங்க. இவனுங்க பாலிடிக்ஸ் பண்றதுக்கும் இவனுங்க சம்பாதிக்கிறதுக்கும் ஒரு லட்டை கூட வந்து பாத்தீங்கன்னா விட்டு வைக்க மாட்டானுங்க. அதாவது அவங்க பட்ஜெட்ல இருந்து இடிக்குதான், லட்டுக்கு பதிலா ஜிலேபி கொடுங்கன்னு சந்திரபாபு நாயுடு தான் சட்டம் போட்டிருக்காரு. நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு லட்டுல 1 ரூபா அடிச்சா கூட ஒரு நாளைக்கு 3 லட்சம் லட்டு வந்து பாத்தீங்கன்னா ரெடி ஆயிட்டு இருக்கு. அப்போ ஒரு நாளைக்கு 3 லட்சம் ரூபா, மாசம் 30 நாள் நீங்க கணக்கு போட்டீங்கன்னா 90 லட்சம் ரூபா வந்து காசு ஆகுது. அதே வருஷத்துக்கு கணக்கு போட்டீங்கன்னா
10 கோடி ரூபாய்க்கு மேல போய்கிட்டு இருக்கு. அட பாவீங்களா, எவ்வளவு பெரிய ஸ்கேம் தெரியுமா இது. அங்க சுத்தி இங்க சுத்தி பெருமாளுக்கே வந்து பாத்தீங்கன்னா நாமாச்சு விட்டுருக்கானுங்க. இப்ப இந்த பிரச்சனை எப்படி தெரியுமா மாறிக்கிட்டு இருக்கு. ஜெகன்மோகன் ரெட்டி வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்டின்ல அவர், அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இந்துக்கு எதிராக அந்த மாதிரி வேலை பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு மத பிரச்சனையா மாத்தி விட்டுட்டு இருக்கானுங்க. இந்த புரட்டாசி மாசம் வந்தா போதும், பெருமாளை கும்பிடுறவங்க இந்த நான்வெஜ் வந்து பாத்தீங்கன்னா சாப்பிடவே மாட்டாங்க. அந்த பெருமாள் கொடுக்குற ரெண்டுலேயே நான்வெஜ் கலந்துருக்கும்னு சொல்லிட்டு யாரும் நினைச்சு கூட பாத்துருக்க மாட்டாங்க. பழனிக்கு வாங்கடா, முருகர் பஞ்சாமிர்தம் தருவாரு, நக்கி பாருங்க, செம்மையா இருக்கும். கோவிந்தா கோவிந்தா. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.